வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். கபில தீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி ஆலயத்தில் மாத சிவராத்திரி பூஜைகள். ஸ்ரீ காமாட்சி சமேத கபிலேஸ்வர சுவாமிக்கு நடைபெற்ற திருக்கல்யாணம். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோயில் திருப்பவித்ரோற்சவம் மகா பூர்ணாகுதியுடன் நிறைவு. பிள்ளையார்பட்டி அருள்மிகு கற்பக விநாயகர் கோயில் சதுர்த்தி பெருவிழா. சிம்ம வாகனத்தில் காட்சி கொடுத்த உற்சவர் கணநாதன். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயில் ஆவணி திருவிழா. பச்சை சாத்தி அலங்காரத்தில் காட்சி தந்த ஸ்ரீ சண்முகர். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருப்பதி கபில தீர்த்தத்தில் உள்ள அருள்மிகு காமாட்சி உடனுரை ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி ஆலயத்தில் மாத சிவராத்திரியை முன்னிட்டு தெய்வ திருமண வைபவம் நடைபெற்றது. சிவாலய வளாகத்தில் மேடைகள் மீது பிரியாவிடை சமேத உற்சவர் கபிலேஸ்வரரையும் அருகே அருள்மிகு காமாட்சி அம்பாளையும் எழுந்தருளச் செய்து சிவாச்சாரியார்கள் கலசங்களை பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். மந்திரங்கள் ஓதியபடி கலசாராதனை, புண்ணியாக வாச்சனம் உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தினர். தெய்வங்களுக்கு பட்டாடைகள் கட்டி ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க கலசங்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் திருமண வைபவத்தை துவக்கினர். ஆதித்தம்பதிகளுக்கு கங்கண தாரணம் செய்து சுவாமிக்கு யக்னோபவீதம் சாற்றி பால் பழம் வழங்கினர். தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்தி காட்டி மாலை மாற்றுதல் வைபவத்தை நடத்தி மாங்கல்ய பூஜை செய்தனர். இதையடுத்து ஸ்ரீ காமாட்சி அம்பாளுக்கு திருமாங்கல்ய தாரணம் செய்ததும் சுவாமிக்கும் அம்பிகைக்கும் அட்சதை தூவி கற்பூரம் காட்டப்பட்டது. பின்னர் குண்டத்தில் அக்னி வார்த்து நெய்யுடன் மூலிகை பொருட்களை சேர்ப்பித்து மந்திர உச்சாடனங்களோடு பூர்ணாகுதி சமர்ப்பித்து கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த ஆதித்தம்பதிகளுக்கு கற்பூரம் காண்பித்தனர். தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை தியாகராய நகரில் இருக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோயிலில் நடைபெற்று வந்த பவித்ரோற்சவம் மகா பூர்ணாகுதியுடன் நிறைவு பெற்றது. மேடை மீது எழுந்தருளியிருந்த ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளுக்கு பட்டாடை கட்டி ஆபரணங்களுடன் கிரீடம் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். யாகத்தில் பயன்படுத்தப்படும் வசுதாராவிற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து மாவிலை கட்டி அலங்கரித்து ஆரத்தி காண்பித்ததும் வேத மந்திரங்கள் முழங்க வேத பண்டிதர்கள் வசுதாரா வழியே குண்டத்தில் திரவியாகுதி சேர்ப்பித்தனர். தொடர்ந்து பலவித நறுமண திரவியங்களோடு மகா பூர்ணாகுதியும் சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் மந்திர உச்சாடனங்களுடன் உற்சவர்களுக்கு சாயரட்சையிட்டு பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தினர். இதையடுத்து வேத பாராயணம் செய்ததும் கலசங்களுக்கு ஆரத்தி காட்டி பிரதான கலசத்தை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். நுழைவு வாயிலில் கலசங்களுக்கு திருஷ்டி கழித்ததும் ஆலயத்தின் உள்ளே பிரவேசித்து மூலவருக்கு சேர்ப்பித்தனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அடுத்த மாரணம்பாளையம் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ கோல்டன் திருப்பதி தேவஸ்தானம். இங்கு பூமி பூஜையை முன்னிட்டு திருமலை திருப்பதி தேவஸ்தான சின்னஜீயர் சுவாமிகள் தலைமையில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதையொட்டி அங்கு வருகை தந்த ஜீயர் சுவாமிகள் விசேஷ அலங்காரத்துடன் சுதை சிற்ப வடிவில் எழுந்தருளியிருந்த ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுக்கும் தாயார்கள் சுதை சிற்பங்களுக்கும் ஆரத்தி காண்பித்தார். இதையடுத்து பக்தர்களுக்கு அருளாசி வழங்கிய சின்னஜீயர் சுவாமிகள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனலுக்கு பிரத்யேக பேட்டி அளித்தார். கன்யாசிரவணம் ஜஜ்ஜாதம் சேஷாசல நிவாசனம் சர்வேசாம் பிரதமாச்சாரியம் ஸ்ரீனிவாசமகம் பஜே. திருப்பூர் காங்கேயத்தில் கோல்டன் திருப்பதின்னு சொல்லி கோயில் கட்டுறதாக இங்கே உள்ள ட்ரஸ்டிகள்லாம் எங்கள்கிட்ட கேட்டாங்க. கோயில் கட்டுறது நல்ல விஷயந்தான், நல்லா கட்டலாம், நான் தப்பு கிடையாது. அது பண்ணும்போது சொல்லி எங்கள் குருநாதர், எங்கள் குரு இருக்கார் ஷடகோபராமானிய பெரியஜீயர் சுவாமி, அவருடைய நியமனத்து பேரில் அவரே வரதா இருந்தார். வர முடியாதனால நீங்கள் போய்ட்டு வர சொன்னார். அவர் உத்தரவு பேரில் நான் இங்கே வந்தேன். இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கோல்டன் திருப்பதிக்கு இடம் ரொம்ப ஃபஸ்ட் செலெக்ஷன் பண்ணது பெஸ்ட்டு. அதனால் இந்த கோயிலை விசேஷமாக நடந்து கும்பாபிஷேகம் நடக்கணும். சீக்கிரத்தில் மேலும் எல்லா ஜனங்களும் எல்லாம் தரிசனம் பண்ணணும், எல்லாம் சேவமாக இருக்குன்னு சொல்லி வெங்கடேச சுவாமி திருவடியில் பிரார்த்தித்து ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளை சரணம்.
திவ்ய தேசங்களில் இரண்டாவது ஸ்தலமாக போற்றப்படும் திருச்சி உறையூர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியார் கோயிலில் தாயாருக்கு பிரகார உலா நடைபெற்றது. முன்னதாக உற்சவர் ஸ்ரீ கமலவல்லி நாச்சியாரை வெள்ளித்தோளுக்கிணியானில் கொலுவிருக்கச் செய்து பிரகாரங்கள் வழியாக சுமந்து வந்தனர். தாயாருக்கு புதுப்பட்டு சேலை கட்டி தங்க கிரீடத்துடன் கவசங்களும் ஒட்டியானத்துடன் காசு மாலை பவள மாலையும் அணிவித்து திருமார்பில் எம்பெருமான் பதக்கம் வைத்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். நாச்சியாருக்கு தங்க திருக்குடை பிடித்து பிரகாரங்கள் வழியாக சுமந்து வந்தனர். பிறகு ஆலயத்தில் உள்ள 4 கால் மண்டபத்தில் தாயாரை கொலுவிருக்கச் செய்தனர். இதையடுத்து நாச்சியாருக்கு நைவேத்தியம் எடுத்து வரப்பட்டு சமர்ப்பித்ததும் பக்தர்கள் கொடுத்த மலர்ச்சரங்களையும் வண்ண மலர்களையும் தாயாருக்கு அணிவித்து அலங்கரித்தனர். அழகாக காட்சி தந்தபடி அமர்ந்தருளிய ஸ்ரீ கமலவல்லி நாச்சியாரை ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். பிரசித்தி பெற்ற பிள்ளையார்பட்டி அருள்மிகு கற்பக விநாயகர் கோயிலில் நடைபெற்று வரும் சதுர்த்தி பெருவிழாவின் 2ஆம் நாளில் உற்சவர் சிம்ம வாகனத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோயிலில் ரிஷப வாகனத்தின் மேல் சண்டிகேஸ்வரரும் வெள்ளி சிம்மத்தின் மீது உற்சவர் கற்பக விநாயகரும் கொலுவிருந்து காட்சி தர மங்கள வாத்தியங்கள் முழங்க உற்சவ மூர்த்திகளுக்கு கோபுர தீபம் நாகதீபம் உள்ளிட்ட பல்வேறு தீபாரத்திகள் காண்பித்தனர். வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்தபடி இருக்க உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்திகள் காட்டி சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரமும் செய்தனர். முழுமுதற் கடவுளுக்கு பச்சை பட்டாடை கட்டி ஆபரணங்களுடன் தங்க முகக்கவசம் வைத்து கிரீடம் அணிவித்து மலர் மாலை பிரபை நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். ஷோடசோபச்சாரங்கள் நிறைவு பெற்றதும் உற்சவர்களுக்கு கற்பூரம் காட்டி திருநாமங்கள் கோரி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்தனர். பின்னர் நாதஸ்வரம் இளத்தாளங்கள் மந்திரங்கள் முழங்க தெய்வங்களுக்கு மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் உற்சவர்களை மனமுருக வேண்டி வழிபட்டனர். முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் நடைபெற்று வரும் ஆவணி திருவிழாவின் 8ஆம் நாளில் ஸ்ரீ சண்முகர் தேவியர்களோடு பச்சை சாத்தி கோலத்தில் பக்தர்களுக்கு தரிசனம் தந்து அருளினார். முன்னதாக பச்சை சாத்தி மண்டபத்தில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக எழுந்தருளியிருந்த உற்சவர் சண்முகருக்கு பச்சை பட்டாடை கட்டி தங்க ஆபரணங்களுடன் பட்டுப்பச்சை பவித்திர மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து கோபுரமயில் ஆரத்தி காண்பித்தனர். பிறகு பச்சை கடைசல் சப்பரத்தில் உற்சவ மூர்த்திகளை நிறுத்தி கொண்டு ஆலய உள்வளாகத்திலிருந்து வெளியே சுமந்து வந்தனர். அரோகரா கோஷம் எழுப்பி எண்ணற்ற பக்தர்கள் தரிசிக்க ஸ்ரீ விஷ்ணுவின் அம்சமாக சண்முகநாதர் பச்சை சாத்தி அலங்காரத்தில் தரிசனம் தந்தபடி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். பச்சை இலை மறிக்குழுந்து மாலை உள்ளிட்ட மாலைகளோடு வைரவேலும் தங்கவேலும் தாங்கியபடி அழகன் அபயமும் வரதமும் காட்டி பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருள ஏராளமானோர் முருகனை மனமுருக வேண்டி வழிபட்டனர். திருநெல்வேலியில் புகழ்பெற்ற அருள்மிகு காந்திமதி அம்பாள் உடனுரை ஸ்ரீ நெல்லையப்பர் திருக்கோயிலில் ஆவணி மூலத் திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றும் வைபவம் நடைபெற்றது. இன்று அதிகாலை கோயில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூபம் காலை சந்தி பூஜைகள் நடத்தப்பட்டதும் மூலவர் சன்னதி முன்பு இருக்கும் கொடிமரம் அருகே அஸ்திரதேவரை நிறுத்தி நவகலசங்களை பிரதிஷ்டை செய்து பூஜைகளை துவக்கினர். கொடிப்பட்டத்தை பல்லாக்கில் வைத்து ஆலயத்திலிருந்து பிரகாரங்கள் வழியாக சென்று கோவிலை சுற்றி வலம் வந்தனர். பிறகு மந்திரங்கள் ஓதியபடி கலசங்களுக்கு அர்ச்சனை செய்ததும் கொடிப்பட்டத்திற்கும் மந்திர உச்சாடனங்களோடு அர்ச்சனை நடைபெற்றது. பின்னர் மங்கள வாத்தியங்கள் முழங்க பட்டம் கொடிமரத்தில் ஏற்றப்பட்டது. தொடர்ந்து கம்பத்திற்கு தர்ப்பை புல்லுடன் வஸ்திரம் கட்டி மாலை சூட்டி அலங்கரித்ததும் பீடத்திற்கு பலவித நறுமண திரவியங்கள் மற்றும் புனித நீர் கொண்டு அபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். இதையடுத்து நைவேத்தியம் சமர்ப்பித்து கொடிமரத்திற்கு கோபுர தீபத்துடன் மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. ஆவணி மாத சனி மகா பிரதோஷத்தை முன்னிட்டு தமிழகம் மற்றும் புதுவையில் உள்ள பல்வேறு சிவாலயங்களில் நடைபெற்ற பூஜைகளின் காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல்.
பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னிஸ்தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் சிவனடியார்கள் பக்தி பாடல்கள் பாடியபடி இருக்க, மூலவரை சேவித்தபடி வீற்றிருக்கும் மகாநந்திக்கு பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். ஏராளமான பக்தர்கள் நந்தியம்பெருமானுக்கு நடைபெற்ற அபிஷேகத்தை பரவசத்துடன் தரிசிக்க மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து நந்தியம்பெருமானுக்கு மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. சிவாலய உள் வளாகத்தில் தங்க ரிஷப வாகனத்தின் மேல் தங்க கவச அலங்காரத்துடன் அம்பிகை சமேத பிரதோஷ நாயகரை எழுந்தருளச் செய்திருந்தனர். தொடர்ந்து மூலவர் எதிரே வீற்றிருக்கும் நந்திக்கும் மூலவருக்கும் ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து சிவனடியார்கள் மங்கள வாத்தியங்கள் ஏராளமான பக்தர்கள் உடன் வர பிரதோஷ நாயகருக்கு ஆலய உலா நடைபெற்றது. 4 திக்கிலும் உற்சவர்களுக்கு ஆரத்திகள் காட்டப்பட்டது. சிவபெருமானின் பஞ்சபூத ஸ்தலங்களில் நீர்ஸ்தலமாக விளங்கும் திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஜம்புகேஸ்வரர் கோயிலில் நந்தி பகவானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் சந்தனாபிஷேகம் செய்து மலர் மாலைகளுடன் மலர்ச்சரங்கள் சூட்டி அலங்கரித்து எண்ணற்ற பக்தர்கள் தரிசிக்க தீபம் காண்பித்தனர். உலக பிரசித்தி பெற்ற தஞ்சை பெரிய கோயில் என அழைக்கப்படும் அருள்மிகு பெரிய நாயகி உடனமர் ஸ்ரீ பெருவுடையார் திருக்கோயிலில் எண்ணற்ற பக்தர்கள் தரிசிக்க நந்தியம்பெருமானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மஞ்சள், மாவு கரைசல், பால், தயிர், சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். அதேவேளையில் மூலவர் பெருவுடையாருக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. ஏராளமானோர் பரவசத்துடன் தரிசிக்க பெருவுடையாருக்கு வஸ்திரம் கட்டி கண்மலர்களுடன் விபூதிப்பட்டையும் நாகப்படிகையும் நிறுத்தி அலங்காரம் செய்து தீபம் காண்பித்தனர். இதையடுத்து வெண்பட்டுடன் அருகம்புல் மாலை, மலர் மாலைகள் அணிந்து சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த நந்தி பகவானுக்கும் பல்வேறு ஆரத்திகள் காட்டப்பட்டன. ஏராளமானோர் மூலவரையும் நந்தியம்பெருமானையும் மனமுருக வேண்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். சென்னை திருவொற்றியூரில் உள்ள அருள்மிகு வடிவுடையம்பாள் சமேத ஸ்ரீ தியாகராஜ சுவாமி கோயிலில் தனி சன்னதி கொண்டருளும் சகசரலிங்கத்திற்கு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து உற்சவர் சன்னதியில் தெய்வங்கள் விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தர கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து பிரதோஷ நாயகரை கைத்தலமாக ஏந்தி வந்து ரிஷப வாகனத்தின் மேல் கொலுவிருக்கச் செய்ததும் நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல ஏராளமான பக்தர்கள் உடன்வர ஆலய உலா புறப்பட்டனர். சிவபுராணம் பாடியபடி பக்தர்கள் உற்சவ மூர்த்திகளோடு கோயிலை சுற்றி வலம் வந்து வழிபட்டனர். காஞ்சிபுரத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு முத்தீஸ்வரர் கோயிலில் நந்தி பகவானுக்கு வஸ்திரம் கட்டி மலர்ச்சரங்கள் சூட்டி அலங்கரித்து கற்பூரம் காண்பித்தனர். பிறகு ரிஷப வாகனத்தின் மேல் அம்பிகை சமேத பிரதோஷ நாயகரை சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து ஆலய உள் வளாகத்திலிருந்து புறப்பட்டனர். சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி பக்தர்கள் உடன் வர சிவாலயத்தை சுற்றி வலம் வந்தனர். மும்முறை ஆலய உலா நடைபெற்றதும் மூலவர் சன்னதி முன்பு நிறுத்தி வையாடி சேவை நடத்தப்பட்டது. பிறகு தெய்வங்களுக்கு மகா கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதமும் வழங்கப்பட்டது. மன்னார்குடியில் அமைந்திருக்கும் அருள்மிகு அண்ணாமலைநாதர் கோயிலில் பிரதோஷத்தை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க நந்தி பகவானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகப் பொடி, பஞ்சாமிர்தம், தேன், பால் உள்ளிட்ட திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். இதையடுத்து மூலவர் விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தர நந்திகேஸ்வரருக்கும் வண்ணமலர் மாலைகள் சூட்டி அருகம்புல் வைத்து அலங்கரித்து நைவேத்தியம் சமர்ப்பித்தனர். தொடர்ந்து திருநாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்து சிவபுராணம் பாடி மகா கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. நிறைவாக மூலவர் அருள்மிகு அண்ணாமலைநாதருக்கும் ஆரத்தி சமர்ப்பித்தனர். கரூரில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு கல்யாண பசுபதீஸ்வரர் கோயிலில் சனிப்பிரதோஷத்தை முன்னிட்டு கொடிமரம் முன்பு வீற்றிருக்கும் நந்தி பகவானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மாவு கரைசல், அபிஷேகப் பொடி, மஞ்சள், விபூதி ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். பிறகு வெள்ளிக்கவசம் அணிவித்து சந்தனத்துடன் நாணயங்கள் வைத்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்தனர். தொடர்ந்து ஸ்ரீ நந்தி பகவானுக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வில்வத்தாலும் உதிரிப்பூக்களாலும் அர்ச்சனை செய்து தூபதீப நைவேத்தியம் சமர்ப்பித்தனர். பிறகு நந்தி பகவானுக்கு கோபுர தீபம், நாகதீபம் உள்ளிட்ட தீபங்கள் காட்டி குடை சத்தியம், சாமரம், கொடி, சுருட்டி ஆகிய சஸ்திரங்களால் ஷோடசோபச்சாரம் செய்தனர். நிறைவாக ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க நந்தி பகவானுக்கு கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது.
நாமக்கல் மாவட்டம் மோகனூர் காவிரிக்கரையில் அமைந்துள்ள அருள்மிகு மதுகரவேணியம்பாள் உடனுரை அசலதீபேஸ்வரர் கோயிலில் நவகலசங்களை பிரதிஷ்டை செய்து குண்டத்தில் அக்னி வார்த்து மந்திர உச்சாடனங்களுடன் ஹோமம் வளர்த்து பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு மூலவர் அருள்மிகு அசலதீபேஸ்வரருக்கும் நந்தி பகவானுக்கும் பலவித திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். ஏராளமானோர் தரிசிக்க நாகப்படிகையோடு காட்சி கொடுத்த மூலவருக்கு தீபங்களுடன் மகாமங்கல ஆரத்தி காட்டி திருநாமங்கள் கூறியபடி ஷோடசோபச்சாரம் செய்தனர். தொடர்ந்து அம்பிகை சமேதராக ரிஷப வாகனத்தின் மேல் எழுந்தருளியிருந்த பிரதோஷ நாயகருக்கு அர்ச்சனை செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் மலர் மாலையோடு வஸ்திரமும் எருக்கம்பூ மாலையும் அணிந்து கவசத்துடன் காட்சி கொடுத்த நந்தி பகவானுக்கும் வில்வார்ச்சனை செய்து ஆரத்தி காட்டியதும் அம்பிகை சமேத பிரதோஷ நாயகரை ரிஷப வாகனத்தின் மேல் எழுந்தருளச் செய்து ஏராளமான பக்தர்கள் சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி உடன்வர கோயிலை சுற்றி வலம் வந்தனர். நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் அன்னப்பிரசாதமும் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் இருக்கும் அருள்மிகு புத்துமாரியம்மன் கோயிலில் தனி சன்னதியில் ஸ்ரீ அன்னபூரணி சமேதராக எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு விஸ்வநாதருக்கு வஸ்திரம் கட்டி வெள்ளிக்கவசங்களுடன் நாகப்படிகை நிறுத்தி மலர் மாலைகளும் ருத்ராட்ச மாலையும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அம்பிகையும் விசேஷ அலங்காரத்தோடு காட்சி தர தெய்வங்களுக்கு தூபம் காண்பித்தனர். ஆதித்தம்பதிகளுடன் நந்தி பகவானும் வீற்றிருக்க சிவசக்திக்கு பஞ்சதீப ஆரத்தி மற்றும் ஏக்க தீபம் காட்டப்பட்டது. திரளான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் ஆதித்தம்பதிகளை வணங்கி வழிபட்டனர். திண்டுக்கல்லில் இருக்கும் அருள்மிகு வெள்ளை விநாயகர் கோயிலில் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு மூலவருக்கு சிறப்பு அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றன. கருவறை முன்பு உற்சவருக்கு வெண்பட்டு கட்டி அலங்கரித்து மலர் மாலை சூட்டி எழுந்தருளச் செய்திருந்தனர். மூலஸ்தானத்தில் ஸ்ரீ வியாச மகரிஷி மகாபாரத காவியத்தை கூற முழுமுதற் கடவுள் தனது தந்தத்தால் காவியம் எழுதும் கோலத்தில் அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த ஸ்ரீ வெள்ளை விநாயகருக்கும் உற்சவருக்கும் தீபம் காட்டப்பட்டது. உற்சவ விழாவின் மற்றொரு நாளில் மூலவரை ஹார்மோனியம் இசைக்கும் கோலத்தில் அலங்கரித்திருந்தனர். இதேபோல் மற்றொரு நாளில் சிவசக்தி இருபுறம் இருக்க நடுநாயகமாக கணநாதன் அமர்ந்தருள சுப்பிரமணியனும் அருகே அருள்புரிய சிவகுடும்பத்திற்கு தீபம் காட்டப்பட்டது. கும்பகோணம் அருள்மிகு ஆதி கும்பேஸ்வர சுவாமி கோயிலில் ஸ்ரீ மங்களாம்பிகைக்கு புஷ்பாபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக ஆலய வளாகத்தில் தங்க ரதத்தில் அருள்மிகு மந்திர பீடேஸ்வரி மங்களாம்பிகை திருவுருவப்படத்தை வைத்து பக்தர்கள் மலர் தட்டுகளை ஏந்தியபடி மங்கள வாத்தியங்களுடன் ஊர்வலம் புறப்பட்டனர். சிவாலயத்தின் வெளியே கோயில் யானை மங்களத்தின் மீது பிரதான பூக்குடையை வைத்து சிவாலய வெளிப்பிரகாரத்தில் எண்ணற்ற பக்தர்கள் பின்தொடர தங்க ரதத்துடன் கோயிலை சுற்றி வலம் வந்தனர். நிறைவாக மூலவர் அருள்மிகு மங்களாம்பிகைக்கு புஷ்பாபிஷேகம் நடைபெற்றது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. வேலூர் மாவட்டம் குடியாத்தத்திலிருந்து திருமலை ஸ்ரீ ஏழுமலையான் பிரம்மோற்சவ விழாவிற்காக திருக்குடை அனுப்பும் நிகழ்வு நடைபெற்றது. திருமலை ஸ்ரீ ஏழுமலையானுக்கு சமர்ப்பிப்பதற்காக தங்க பாத கவசங்களை மலர்தட்டில் வைத்து கைத்தலமாக ஏந்தியபடி முன்னே செல்ல ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாளை சிறப்பு அலங்காரத்துடன் வாகனத்தில் எழுந்தருளச் செய்து ஸ்ரீ சீதாராம ஆஞ்சநேயர் கோயிலில் இருந்து ஊர்வலம் புறப்பட்டனர். உற்சவ மூர்த்திகளுக்கு திருக்குடைகள் வைத்து மங்கள வாத்தியங்கள், பஜனைகள், கோலாட்டங்கள் முன்னே செல்ல நகரின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக அழைத்து வந்தனர். சிறுவர் சிறுமியர்களின் சிலம்பாட்டத்துடன் திருக்குடை உலா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த கோவில்பத்துவில் பழமை வாய்ந்த ஸ்ரீ கோதண்டராமர் ஆலய மகா சம்பிரோக்ஷணம் சிறப்பாக நடைபெற்றதையொட்டி ஸ்ரீ சீதாராம திருக்கல்யாணம் விமர்சையாக நடத்தப்பட்டது. வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த கோயிலில் மேடை மீது ஸ்ரீ சீதா விராட்டியையும் ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியையும் எழுந்தருளச் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க அர்ச்சகர்கள் ஹோம பூஜையுடன் திருமண வைபவத்தை துவக்கினர். சுவாமி வெண்பட்டும் ஜானகி தேவி பச்சை பட்டு சேலையும் கட்டிக்கொண்டு விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தர ஆரத்தி காட்டியதும் மாலை மாற்றுதல் வைபவத்தை நடத்தினர். தொடர்ந்து உற்சவர்களுக்கு பிடி சுற்றி ராமச்சந்திரமூர்த்திக்கு யக்னோபவீதம் சாற்றி ஆரத்தி காட்டியதும் தெய்வங்களுக்கு பால் பழம் வழங்கப்பட்டது.
பின்னர் பட்டு வஸ்திர சமர்ப்பணம், மாங்கல்ய பூஜை உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தியதும் ஸ்ரீ சீதா பிராட்டிக்கு திருமாங்கல்ய தாரணம் செய்து கல்யாண கோலத்தில் காட்சி கொடுத்த ஸ்ரீ சீதாராமருக்கு கற்பூரம் சமர்ப்பித்தனர். இதையடுத்து சடாரிகளை கொண்டு அக்னிவலம் வந்ததும் வாரணம் 1000 நடத்தி மங்கள வாத்தியங்கள் முழங்க கோபுர தீபமும் கும்பதீபமும் காட்டி பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் செய்தனர். பின்னர் அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்தனர். ஏராளமான பக்தர்கள் தெய்வ திருமண வைபவத்தை பக்தி பரவசத்துடன் தரிசித்ததும் அனைவருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஸ்ரீ ஹனுமந்த வாகனத்தின் மேல் சீதாராமரை எழுந்தருளச் செய்து நாதஸ்வரம் இடத்தாளங்கள் முன்னே செல்ல ஏராளமான பக்தர்கள் உடன் வர கோயிலை சுற்றி வலம் வந்து நுழைவு வாயில் ஆராதனையோடு ஆலயத்தின் வெளியே அழைத்து வந்து வாகனத்தில் அமர்த்தி வீதி உலா புறப்பட்டனர். மின்னொளியில் பிரகாசமாக காட்சியளித்தபடி வலம் வந்த ஸ்ரீ சீதாராமரை ஏராளமான பக்தர்கள் கற்பூர ஆரத்தி காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். தமிழகத்தில் இருக்கும் பல்வேறு சிவாலயங்களில் சனிமகா பிரதோஷத்தன்று நந்தி பகவானுக்கும் லிங்கமூர்த்திக்கும் நடைபெற்ற அபிஷேக அலங்கார ஆராதனைகளின் காட்சிகளை இப்போது பார்க்கலாம். செங்கல்பட்டில் பிரசித்தி பெற்ற ஆட்சீஸ்வரர் கோயிலில் நந்தி பகவான் முன்பு அம்பிகை சமேத பிரதோஷ நாயகரையும் உற்சவரையும் எழுந்தருளச் செய்து பலவித திரவியங்களால் அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் நந்தி பகவானுக்கு சந்தன காப்புடன் வெள்ளிக்கவசம் சாற்றி மலர் கிரீடம் அணிவித்து அலங்கரித்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க நந்தியம்பெருமானுக்கு திருநாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்து தேங்காய்ப்பழம் நிவேதித்து பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் பக்தர்கள் உடன் வர ரிஷப வாகனத்தின் மேல் அம்பிகை சமேதராக எழுந்தருளிய பிரதோஷ நாயகரை கோயிலை சுற்றி வலம் வரச் செய்தனர். ராணிப்பேட்டை அடுத்த லாலாப்பேட்டை கிராமத்தில் சிறிய குன்றின் மீது அமைந்துள்ள பழமை வாய்ந்த 1008 ஆதி சுயம்புலிங்க கோயில் என அழைக்கப்படும் அருள்மிகு காஞ்சனாதேவி உடனுரை காஞ்சனேஸ்வரர் கோயிலில் நந்தி பகவானுக்கு தேய்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. சுயம்பு மூர்த்தியாக வீற்றிருக்கும் மூலவருக்கும் பலவித திரவியங்களால் அபிஷேகம் செய்து ஆரத்தி காண்பித்தனர். பிறகு காஞ்சனேஸ்வரருக்கும் நந்தி பகவானுக்கும் விசேஷ அலங்காரம் செய்து மலர்கள் தூவி அர்ச்சித்ததும் நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து ஆரத்திகள் காட்டப்பட்டன. வெட்டவெளி பரபிரம்மமாக அருள்பாலிக்கும் காஞ்சனேஸ்வரரையும் எதிரே அமர்ந்து காட்சி தரும் நந்தி பகவானையும் பக்தர்கள் மனமுருக வேண்டி தரிசித்து வழிபட்டனர். வேலூர் கோட்டையில் இருக்கும் அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் நந்தி பகவானுக்கும் அம்பிகை சமேத பிரதோஷ நாயகர் உற்சவமூர்த்திக்கும் அபிஷேகப் பொடி, மாவு கரைசல், தேன், பால், தயிர், சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க நந்தி பகவானுக்கு சந்தனக்காப்பு சாற்றி விசேஷ அலங்காரம் செய்தனர். தொடர்ந்து நாமார்ச்சனை செய்து தெய்வங்களுக்கு மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. அம்பிகை சமேத பிரதோஷ நாயகரை சர்வாபரணங்கள் மற்றும் கிரீடத்துடன் அலங்கரித்து ரிஷப வாகனத்தின் மேல் நிறுத்தி பக்தர்கள் தரிசிக்க ஆரத்தி காண்பித்ததும் பிரகார உலா புறப்பட்டனர். திருத்தணி அருகே லட்சுமிபுரத்தில் உள்ள ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் தரிசித்த சிவாலயத்தில் மூலவர் ஈசனுக்கும் அவர் பின்புறம் எழுந்தருளி உள்ள விநாயகர், ஸ்ரீனிவாச பெருமாள் உள்ளிட்ட தெய்வங்களுக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதையடுத்து மூலவரை தரிசித்தபடி வீற்றிருக்கும் நந்தியம்பெருமானுக்கும் பால், தயிர், பஞ்சாமிர்தம், மஞ்சள், சந்தனம் ஆகியவற்றை கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து நந்தி பகவானுக்கு அலங்காரம் செய்ததும் பெண்கள் அகல் தீபங்கள் ஏற்றி வழிபட சுவாமி அம்பாள் மற்றும் நந்தி பகவானுக்கு கற்பூர ஆரத்திகள் காட்டப்பட்டன. விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அடுத்த செவல்பட்டியில் இருக்கும் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் நந்தி பகவானுக்கும் மூலவருக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் தெய்வங்களுக்கு விசேஷ அலங்காரம் செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து தீபாரத்திகள் காட்டப்பட்டன. இதைத் தொடர்ந்து ஸ்ரீ சுந்தரேஸ்வரருக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்து பஞ்சதீபமும் ஏக தீபமும் காட்டப்பட்டன. திரளான பக்தர்கள் தெய்வங்களை மனமுருக வேண்டி வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் வெளிப்பட்டினத்தில் உள்ள அருள்மிகு சௌந்தரிய நாயகி உடனமர் ஸ்ரீ ரத்தினேஸ்வரர் கோயிலில் மூலவருக்கு நாகப்படிகை நிறுத்தி வில்வ மாலையுடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் சிவபுராணம் பாடியபடி இருக்க கொடிமரம் முன்பு வீற்றிருக்கும் நந்தி பகவானுக்கு பலவித திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர்.
தொடர்ந்து கலச நீரையும் ஊற்றி அனைவர் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. சிவாலய வளாகத்தில் வெள்ளி ரிஷபத்தின் மீது அம்பிகை சமேத பிரதோஷ நாயகரை விசேஷ அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து கோபுர தீபம் காண்பித்ததும் சோமசூக்த பிரதக்ஷணம் துவங்கியது. சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி பக்தி பரவசத்துடன் பிரதோஷ நாயகரோடு ஏராளமான பக்தர்களும் கோயிலை சுற்றி வலம் வந்து வழிபட்டனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் அமைந்துள்ள அருள்மிகு கொண்டரங்கி மல்லையா சிவன் கோயிலில் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க கொடிமரம் முன்பு மூலவரை சேவித்தபடி வீற்றிருக்கும் நந்தி பகவானுக்கு 51 லிட்டர் பால், 51 இளநீர் மற்றும் பல்வேறு திரவியங்களால் அபிஷேகத்தை சிறப்பாக நடத்தினர். தொடர்ந்து சகசரதாரை வழியே கலச நீரையும் ஊற்றி தீபம் காட்டப்பட்டது. பின்னர் பரிவட்டம் கட்டி சந்தன குங்குமம் வைத்து அருகம்புல்லுடன் மலர் மாலைகள் சாற்றி அலங்கரித்தனர். தொடர்ந்து ரிஷப வாகனத்தின் மேல் அம்பிகை சமேத பிரதோஷ நாயகரை நிறுத்தி தீபம் காண்பித்ததும் கோயிலை சுற்றி வலம் வந்தனர். சிறப்பு மலர் அலங்காரத்தில் மூலவர் ஸ்ரீ கொண்டரங்கி மல்லையா திருக்காட்சி தந்தருள ஆரத்தி காட்டப்பட்டது. செவ்வந்தி, சம்பங்கி, தாமரை, ரோஜா, வாடாமல்லி உள்ளிட்ட பலவித மலர்கள் கொண்டு சிவலிங்க திருமேனியை அழகாக அலங்கரித்திருந்தனர். நிறைவாக பிரதோஷ பூஜைகளில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதமும் வழங்கப்பட்டது. திண்டுக்கல்லில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு ஞானாம்பிகை உடனமர் ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் கோயிலில் கொடிமரம் முன்பு வீற்றிருக்கும் நந்தி பகவானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மாவு கரைசல், மஞ்சள், அபிஷேகப் பொடி, பால், தயிர், பஞ்சாமிர்தம், சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபம் காட்டப்பட்டது. பின்னர் தங்கக்கவசம் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்ததும் திருநாமங்கள் கூறி வில்வத்தாலும் உதிரிப்பூக்களாலும் அர்ச்சனை செய்தனர். இதையடுத்து மங்கள வாத்தியங்கள், ஆலய மணி ஒலிக்க தூபத்துடன் பல்வேறு தீபாரத்திகள் காட்டப்பட்டன. சிவாலய வளாகத்தில் வெள்ளி ரிஷபத்தின் மீது அம்பிகை சமேத பிரதோஷ நாயகரை விசேஷ அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து ஆரத்தி காண்பித்ததும் சிவபாதம் தாங்கிகள் உற்சவர்களை சுமந்து கொண்டு ஆலய உலா புறப்பட்டனர். நாதஸ்வரம் இடத்தாளங்கள், தீப்பந்தங்கள் முன்னே செல்ல ஏராளமான பக்தர்கள் சிவபுராணம் பாடியபடி தரிசிக்க பிரதோஷ நாயகரை சிவாலயத்தை சுற்றி வலம் வரச் செய்தனர். பிறகு கொடிமரம் முன்பு எழுந்தருளிய உற்சவர்களுக்கும் நந்தி பகவானுக்கும் ஆரத்தி காட்டி பிரதோஷ நாயகரை சிவாலய வளாகத்தில் கொலுவிருக்கச் செய்தனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். கபில தீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி ஆலயத்தில் மாத சிவராத்திரி பூஜைகள். ஸ்ரீ காமாட்சி சமேத கபிலேஸ்வர சுவாமிக்கு நடைபெற்ற திருக்கல்யாணம். சென்னை திருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் கோயில் திருப்பவித்ரோற்சவம் மகா பூர்ணாகுதியுடன் நிறைவு. பிள்ளையார்பட்டி அருள்மிகு கற்பக விநாயகர் கோயில் சதுர்த்தி பெருவிழா. சிம்ம வாகனத்தில் காட்சி கொடுத்த உற்சவர் கணநாதன். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயில் ஆவணி திருவிழா. பச்சை சாத்தி அலங்காரத்தில் காட்சி தந்த ஸ்ரீ சண்முகர். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. வினா வெங்கடேஷம் நநாதோ நநாதா சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி. ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத. பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச.